இங்க பாருங்க தம்பிய பாருங்க. உதயனா தம்பின்னு சொல்ற தம்பிய வந்து உதயனா தம்பி நீ சொல்றியாடான்னு சொல்லி இவர் அடிச்சிருக்காங்க. என்னடா ஆச்சு? ஆபீஸ்ல டீ கடைக்கு வந்து வரும்போது கார்ல ஒரு உதயா நான் தம்பிடா. டவுலதான் சொல்லுவேன். உதயா நான் தம்பிடா. இப்ப உதயா நான் உனக்கு என்ன ஆப்பிள் 6 மணி வர போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனதே உண்மையா பொய்யான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் உன்னை அடிச்சாங்களான்னு கூட தெரியல. பயங்கர நடிப்புடா அப்பா. உன்னை அடிக்கிறவங்க வந்து டிவிக்குன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. என்ன ஒரு நடிப்பு. 8 மணிக்கு ஒரு வீடியோ போடுற, நார்மலா பேசுற. அப்புறம் நைட்டு 11 மணிக்கு ஒரு வீடியோ போடுற, அப்படியே ஸ்கிரிப்ட் அது அந்த 3 மணி நேரத்துல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்க போல இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுற, அது ஒழுங்கா பேசுறியா? தட்டு தடுமாறி என்னென்னமோ போய் சொல்ற. ராபிடோல வந்தன்ற, கார்ல வந்தன்ற, நடந்து போனன்ற, கை குத்தாங்கன்ற, என்னென்ன பொய்ப்பா. ஏன் பாய் நடிப்பு அரக்கன்னு உனக்கு பேர் வச்சிடலாம். திவாகர் இருக்கான் தெரியுமா? வாட்டர்மெலன் திவாகர். அவனே மிஞ்சிட்ட நீ. எவ்வளவு ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக எவ்வளவு பொய் சொல்லலாமா? ஏதாவது சட்டையெல்லாம் கட்டி போட்டு 10 ஹாஸ்பிட்டல்ல பத்துக்கிட்டு சொன்னியே தவுளுதான். உதயா நான் தம்பிடா. உதயா நான் வருவார். இப்ப இரு, உனக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை பார்த்து தான் போவார் உதயாண்ணா. சரியா? வருவார். இது எவ்வளவு நடிப்பு ஆகாதுப்பா. அநியாயத்துக்கு பழி வைக்கலாம். இது அப்பட்டமான பொய். கிளீனா தெரியுது நடிக்கிறான். அவ்வளவு நடிப்பு. 8 மணிக்கு நார்மலா இருக்க நீ 11 மணிக்கு எப்படி அது? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல ரோட்ல வேற உட்காந்துக்கிற, ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்காந்துக்கிற. ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. என்ன ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போங்க, ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போங்க. கண்ணை மூடிக்கிட்டு மனப்பாடம் பண்ணத கண்ணை மூடிக்கிட்டு பேசினா பாருங்க. கால்ல இருந்து சிரிப்புன்னு குபீர் சிரிப்பு. சரியான சிரிப்பு கால்ல இருந்து. எப்பா இந்த ஜென்சி இருக்கே.